அடுத்த மாதம் ஏப்ரலில் தொடங்குகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2027ஆம் ஆண்டு மார்ச் வரை நடைபெறும் கணக்கெடுப்பில் சாதிவாரி விவரங்களும் சேகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பாஜகவின் சதி திட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பெங்களூரில் சோகத்தில் முடிந்த ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டம். சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட ஆர்சிபி வீரர்களின் திறந்தவெளி வாகன பேரணி. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் சின்னசாமி மைதானத்திற்குள் நுழைந்ததால் நெரிசல். போர்க்களம் போல் காட்சியளித்த பெங்களூரு சின்னசாமி மைதான பகுதி. ரசிகர்கள் ஏறி குதித்ததால் அப்பளம் போல் நொறுங்கிய கார். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் சித்தராமையா. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கு நன்றி. தக்லைஃப் பட விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபாலை முன்மொழிந்து கையெழுத்திட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். சென்னையில் நேற்று மாலை கொட்டி தீர்த்த மழை. மதுரை, திருவாடானை பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் முதியவர் உடலுக்கு பதில் பீகார் இளைஞர் உடலை மாற்றிக் கொடுத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி. பீகாருக்கு ஆம்புலன்ஸில் சென்ற முதியவரின் உடலை இன்றைக்குள் திருத்தணி கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை. வெளியூர் செல்ல பேருந்துகள் இல்லாததால் சென்னை கிளாம்பாக்கத்தில் மறியலில் ஈடுபட்ட மக்கள். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நாளையுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 பேர் விண்ணப்பம். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பம் விநியோகம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். செய்தித்தாள் உள்ளிட்ட அச்சிடப்பட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை வழங்க தடை. 14 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட உணவு பாதுகாப்பு துறை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 தொடக்கம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. சுமார் 2.5 கோடி போலி பயனர் கணக்குகளை நீக்கியது IRCTC. தட்கல் முன்பதிவுக்கு விரைவில் ஆதார் பயன்படுத்தப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு.
இந்தியா கூட்டணியிலிருந்து தாங்கள் விலகிவிட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் விவாதமாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் வரும் ஜூலை 21ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க உள்ளது. இதனிடையே பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க சிறப்பு கூட்டம் கோரி இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதின. ஆனால் அக்கடிதத்தில் கையெழுத்திடாமல் இருந்த ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து பதிவு வெளியிட்டுள்ள ஆம் ஆத்மி மூத்த தலைவர் அனுராக் தன்யா 2024 மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே இந்தியா கூட்டணியில் தாங்கள் இருந்ததாக பதிவிட்டுள்ளார். இனி வரும் அனைத்து மாநில தேர்தல்களிலும் ஆம் ஆத்மி தனித்தே போட்டியிடும் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பாஜகவும் காங்கிரசும் மறைமுகமாக இணக்கம் காட்டி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடிக்கு அரசியல் ரீதியாக பயனளிக்கும் விஷயங்களை மட்டுமே ராகுல் காந்தி செய்வதாகவும் அதற்கு கைமாறாக சோனியா காந்தியின் குடும்பம் சிறை செல்லாமல் பிரதமர் மோடி காப்பாற்றுவதாகவும் அனுராக் தாண்டியா சாடியுள்ளார். மக்கள் நலன் காக்கும் அரசு மதுவிலக்கை அமல்படுத்த முழு மனதுடன் பாடுபட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. பொது சுகாதாரத்தை பாதிக்கும் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு பதிலாக ஒரு மக்கள் நலன் அரசு மதுவிலக்கை அமல்படுத்த முழு மனதுடன் ஈடுபட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் நகரில் திருச்சி சாலையில் விதிகளை மீறி பள்ளி அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியக்லிட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மது கடைகளை திறக்க குறிப்பிட்ட தூரங்களை நிர்ணயிப்பது ஒரே அளவுகோலாக இருக்க முடியாது என்ற நீதிபதிகள் பொதுமக்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் இடையூறாக இருக்கும் அந்த டாஸ்மாக் கடையை 2 வாரங்களுக்குள் மூட உத்தரவிட்டனர். மேலும் ஒரு கடையை மூடுவதால் எந்த தீங்கும் ஏற்படாது என்ற நீதிபதிகள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உட்கொள்வதை தடை செய்ய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என அரசமைப்பு தெரிவிப்பதாக கருத்து தெரிவித்தனர். இந்த மழலை வைத்த கோரிக்கை கேரளா முழுவதும் உள்ள அங்கன்வாடிகளில் முட்டை பிரியாணி வழங்க வைத்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த சங்கு என்ற சிறுவன் அங்கன்வாடிகளில் உப்மாவுக்கு பதிலாக பிரியாணியும் பொரிச்ச கோழியும் வழங்க வேண்டும் என்று தன் மழலை மொழியில் விளையாட்டாக கேட்ட வீடியோ வைரலானது. அதை சீரியஸாக எடுத்துக்கொண்ட அம்மாநில பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சிறுவனின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் பத்தனம்திட்டாவில் நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் வீணா ஜார்ஜ் அங்கன்வாடி மையங்களில் முட்டை பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சிறிய குழந்தைகள் என்பதால் இறைச்சி உணவுகள் வழங்குவதில் சிரமங்கள் உள்ளன என்றும் அதனால் அங்கன்வாடிகளில் முட்டை பயன்படுத்தி பிரியாணி வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் அதிக சீனி மற்றும் அதிகமான கொழுப்பு இல்லாமல் சத்தான உணவுகளை அங்கன்வாடி மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். இந்த மழலை வைத்த கோரிக்கை கேரளா முழுவதும் உள்ள அங்கன்வாடிகளில் முட்டை பிரியாணி வழங்க வைத்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த சங்கு என்ற சிறுவன் அங்கன்வாடிகளில் உப்மாவுக்கு பதிலாக பிரியாணியும் பொரிச்ச கோழியும் வழங்க வேண்டும் என்று தன் மழலை மொழியில் விளையாட்டாக கேட்ட வீடியோ வைரலானது. அதை சீரியஸாக எடுத்துக்கொண்ட அம்மாநில பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சிறுவனின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் பத்தனம்திட்டாவில் நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் வீணா ஜார்ஜ் அங்கன்வாடி மையங்களில் முட்டை பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சிறிய குழந்தைகள் என்பதால் இறைச்சி உணவுகள் வழங்குவதில் சிரமங்கள் உள்ளன என்றும் அதனால் அங்கன்வாடிகளில் முட்டை பயன்படுத்தி பிரியாணி வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் அதிக சீனி மற்றும் அதிகமான கொழுப்பு இல்லாமல் சத்தான உணவுகளை அங்கன்வாடி மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். சுப்பிரமணியபுரம் படத்தில் நடித்து பிரபலமான நடிகர் முருகன் காலமானார். சசிகுமார் இயக்கத்தில் 2008ஆம் ஆண்டு வெளியான சுப்பிரமணியபுரம் படத்தில் மொக்கச்சாமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் முருகன். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியைச் சேர்ந்த இவர் இலைக்கடை வைத்திருந்ததால் இவரை இலைக்கடை முருகன் என்றும் அழைத்து வந்தனர். வேலாயுதம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முருகன் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர் முன்னிலையிலேயே ஆலையை பொதுமக்கள் சூறையாடிய காட்சிகள்தான் இவை. ஜோகுலாம்பா கட்வால் மாவட்டத்தில் உள்ள பெட்டா தன்பாடா கிராமத்தில் எத்தனால் ஆலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆலையை சுற்றி 10 கிலோமீட்டர் சுற்றளவில் பொதுமக்கள் வசிக்க கூடாது என நிபந்தனை இருப்பதாக கூறப்படுவதால் அங்கு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆலை நிர்வாகத்திற்கு சொந்தமான வாகனங்களை அடித்து நொறுக்கியதுடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை சூறையாடி தீ வைத்து கொளுத்தினர். வன்முறையில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் விரட்ட முயன்றனர். எனினும் அவர்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் வன்முறை ஏற்படாமல் இருக்க அந்த பகுதியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர். திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக்கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு நடத்த நிபுணர் குழு பரிந்துரைத்தது. ஆனால் இந்த குழுவில் இடம்பெற்ற சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் நண்பகல் 12:05 முதல் 12:45 மணிக்குள் குடமுழுக்கு நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் தலையிட அரசுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் அரசு சார்பில் அமைக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவில் உள்ள 5 பேரும் வெவ்வேறு சம்பிரதாயங்களை பின்பற்றுபவர்கள் என்றும் குடமுழுக்கு நடைமுறைகளை அரசு கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் குடமுழுக்கு தொடர்பான நேரத்தை முடிவு செய்ய கடந்த 24ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் கலந்து கொண்ட மனுதாரர் அப்போது எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது குடமுழுக்கு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தாமதப்படுத்தும் முயற்சியே என அரசு தரப்பு கூறியது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் தேவைப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் என்றும் உத்தரவிட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சாதிய பிரச்சினைகளை களையும் பொருட்டு 14 கட்டுப்பாடுகளை விதித்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 1500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்கள் ஆயுதங்களை புத்தகப்பையில் வைத்து எடுத்து வருவது, சாதி அடையாளங்களுடன் கயிறு கட்டி வருவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர். இதன் காரணமாக பல பிரச்சினைகள் எழுந்தன. இந்நிலையில் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் 14 கட்டுப்பாடுகளை விதித்து அதனை சுற்றறிக்கையாக அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ளார். அதன்படி சாதி அடையாளங்களை வெளிப்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, வண்ண கயிறுகளை கைகளில், கழுத்தில் அணிந்து வரக்கூடாது, புத்தகப்பையில் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பள்ளிக்கு எடுத்து வரக்கூடாது, பிள்ளைகள் சரியாக பள்ளிக்கு வருகிறார்களா என்பதை பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட 14 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களின் புத்தகப்பையை ஆசிரியர்கள் தினமும் சோதனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.